வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷனில் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட குணாதிசயங்கள் நம்மளுடைய நடைமுறை பாவனைகளை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சில தலைப்பில் செய்திகளை பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு. ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்கம்ஃபர்ட், அது மாதிரி நிறைய எல்லா வேலையுமே எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே தான் போகும். ஆனால் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் அப்படின்னா இதை பற்றி நிறைய நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் அப்படின்னு ரெண்டுலாம் வச்சுட்டோம். டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்கம்ஃபர்ட் அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், ஒரு நேரமும் நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், என்ன வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு தெரியாத அளவில் இருக்குது, என்ன வாய்ப்புகள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத காட்டிலும் என்ன செய்யணும், இப்போ நம்மளோட வெல்பீயிங் பற்றி யோசிக்கணும். நம்மளோட முயற்சி மேலுக்கு வரணும், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். அப்படின்னா வேர் எக்ஸாக்ட்லி யூ ஆர் இந்த லெவலில் இருக்கும். இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தாலே 50 பங்கு நம்மளோட முன்னேற்றத்துக்கு யாருமே தடையில்லை. ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே வச்சுக்கிறோம். ஃப்ரஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறோம், அது நம்மளுக்கு இல்லை, இது இல்லை, இது அப்போ தான் சண்டை பதிவில் பார்த்தோம். இல்லை என்பதை பற்றி யோசிப்பதே காட்டிலும் என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்குது, வாட் எக்ஸாக்ட்லி வி ஹேவ், வாட் ஆல் திங்ஸ் வி பொசஸ் அப்படின்றத நினச்சிக்கிட்டா அதுவே நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு யூஸ் ஆகும். ஆனால் எது இல்லையோ அதை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் ஃபார் அவே ஃப்ரம் அவர் கம்ஃபர்ட். நம்மளோட அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நேரம் எடுக்கும். இந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இல்லாட்டி போனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, ஆங்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இருக்கிறத காட்டிலும் அதுலேருந்து வெளியில் வரணும். ஒய் வி கெட் ஆங்கர் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு சரியாக புரியலையோ, எந்த ஒரு விஷயத்தோட காம்ப்ரஹென்ஷன் நம்மளுக்கு குறைவாக இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு நிச்சயமாக கோபம் வரும். ஏன் சரியான புரிதல் இல்லை, அந்த புரிதல்லேருந்து வெளியில் வரணும். புரிதலில் வெளிவரணும் என்ன செய்யணும், எங்கே சரியாக புரிஞ்சிக்க முடியும், எந்த ஆங்கிளில் நின்று பார்த்தா விஷயங்கள் தெளிவாக தெரியுமோ, எந்த பெர்ஸ்பெக்டிவில் சிலதாக நம்ம பார்க்கணுமோ, அப்போ நம்ம என்ன செய்யலாம், அங்கேருந்து விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். தெளிவாக புரிஞ்சுனுட்டா அதுக்கு மேலே என்ன இருக்காது, அங்கே புரிதலோட குறைபாடு இல்லைன்னா எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்கும். இது சின்ன விஷயந்தான். ஆனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன இருக்குது, எது வேணும், நம்மளுக்கு வேறு ஏதோ ஒன்று வேணும், நம்ம இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வேறு ஏதோ ஒன்று வேணுமே வேண்டது காட்டிலும் எது இருக்குதோ பி ஹாப்பி வித் தட், பி சாட்டிஸ்ஃபைடு வித் தட். ஒய் டு வாண்ட் டு கோ ஃபார் ஃபர்தர் திங்ஸ். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, இல்லை ஒரு பையன் இருக்குதுன்னு வைங்க, நம்ம அப்பா நம்மளுக்கு என்ன வாங்கி தருவாங்களோ அதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே தவிர அது இல்லாத விஷயத்தை பற்றி கேட்க முடியாது. அப்பாக்கே தெரியும் நம்மளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு, அது ரொம்ப ஃபஸ்ட்டு திங். சில சமயம் நம்ம அப்பாவை கேட்டு வாங்கலாம், அப்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். சில சமயத்தில் கேட்டால் கூட அப்பா வாங்கி தரல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ப்ராபப்ளி அவர்கிட்ட இதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்காது. மோரோவர் ஹி வாண்ட்ஸ் டு போஸ்ட்போன் அவர் நீடு, அதெல்லாம் இருக்கணும்ல. அப்போ என்னாச்சு, டிலே இன் கிராட்டிஃபிகேஷன்ற அந்த வார்த்தையை வளர்த்துட்டா அங்கே ஃப்ரஸ்ட்ரேஷனே இல்லை. சிம்பிள் திங், எப்போ உனக்கு கிடைக்குமோ, நம்மள்கிட்ட ஸ்கூல் போகிற பையனாவோ ஸ்கூல் போகிற ஒரு பொண்ணு ஒரு 12-13 வயசில் இருக்கிற ஒரு கேர்ள் இல்லை பாய் இருந்தால் அவங்ககிட்டே பணம் இருக்காது அவனுக்கு வேண்டிய சாமான்லாம் போய் வாங்கிக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்யணும், தே ஷுட் டிபெண்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ். அப்பா கிட்ட வாங்கி தரணும்னு சொன்னால் அப்பா உடனே கேட்ட உடனே வாங்கி தருவாங்க சிலவங்க. தேர் மே பி இமீடியட் நீடு. ஆனால் அந்த நீடு இல்லையே சொல்லுங்கள், கொஞ்ச நாள் கொஞ்சம் கேட்ட உடனே வாங்க வைக்காமல் திருப்பி நம்மளே 2-3 தடவை கேட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அது ஒரு செகண்ட் ஸ்டேஜ். அப்படி இல்லைன்னா 5 தடவை கேட்டால் கூட வாங்கி தரலன்னு சொன்னால் தெர் மே பி ஏ ரீசன் பிஹைண்ட் இட். அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வசதி வந்த உடனே அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருக்கணும். இல்லாட்டி போனால் இந்த நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் டிலே தான் பண்ணி வாங்கி தரலாமே, இஸ் நாட் இன் அ ஹரி நவ், இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த தேவைகளை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இதை அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னாலே ரொம்ப விஷயம்தான். ஆனால் சில பசங்க ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் எல்லாம் ஒரே குழந்தையாக இருக்கிறதுனால நிறைய என்ன பண்ணுறது, அடமன்சி இருக்குது. அப்போ அடமன்சி இருந்தால் அது இப்போயே வாங்கி கொடுத்தா தான் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த டிசிப்ளின்றத சைல்ட்ஹுட்லேயே இம்பைவ் பண்ணணும், சைல்ட்ஹுட்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டுமே ஏற்புடைய கருத்துக்களாக நம்ம கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் பிள்ளைங்களுக்கு அந்த டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமா இருக்கும். அது தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் பின் நாட்களில் நம்ம இன்னும் வளர்ந்து பெரியவனாக ஆகும்பொழுது சிலதெல்லாம் தாண்டி வாங்கிக்கலாம், சிலதெல்லாம் வெயிட் பண்ணலாம். வி வில் வெயிட் ஃபார் அவர் அக்குமுலேஷன் ஆஃப் திங்ஸ்
அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.